நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற எண்ணெய்களை பற்றி ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட ஏமாந்துட்டு இருக்கோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது வந்து நீங்கள் நம்ம குளிர்காலத்துலேயும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சாலிட் ஆயிரும். ஆனால் நம்ம பெரும்பாலான வீட்டில் பயன்படுத்துகிற எண்ணெய்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த மாதிரி டிவியில் விளம்பரம் வர எண்ணெய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, குளிர் காலத்துலேயும் இந்த மாதிரி சாலிடே ஆகாது. எப்போவுமே லிக்யூட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போது இதில் தேங்காய் எண்ணெயே கிடையாது ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்போ என்ன இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது க்ரூட் ஆயில்லேருந்து பெட்ரோல் எடுக்கும்போது ஒரு கழிவு வரும். அது வந்து லிக்யூடு பேராஃபின் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வச்சுருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில். இந்த மினரல் ஆயில்ன்ற பேரில் தான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி இதில் தேங்காயோட எசன்ஸை மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெய்ன்னு விற்றுட்ருக்காங்க. இது தேங்காய் எண்ணெயே கிடையாது. இதை அப்ளை பண்ண கண்டிப்பாக முடி கொட்டுறது அதிகம்தான் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சமையலில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில்ன்ற சமையல்லையும் வந்து இந்த ஆயில் தாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது சூரியகாந்தியோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 100 ரூபா. 2 கிலோ சூரியகாந்தி அரைச்சா தான் 1 லிட்டர் எண்ணெய் வரும். ஸோ அப்போது 200 ரூபா அதனோட காஸ்ட் மட்டுமே. லேபர் காஸ்ட்டுக்கு மினிமம் போட்டால் கூட 220 ரூபாய் கம்மி இந்த ஆயில் விற்க முடியாது. ஆனால் இந்த ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா 85 ரூபா. ஸோ அப்போது இதில் லிக்யூடு பேராஃபின்ற ஒரு ஆயிலில் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நமக்கு இது ஆயில்னு விற்றுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சூரியகாந்தி விதைகள் தான் இவங்க அரைச்சி இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறாங்க. 200 டிகிரியில் கொதிக்க வைக்கிறாங்க. அதில் இருக்க எந்த சத்துமே இருக்காததில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி இந்த மாதிரி ஆயில்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் பெரும்பாலான மக்களுக்கு வந்து சர்க்கரை நோய், பிபி, ஆஸ்துமா, மூட்டு தேய்மானம், குழந்தையின்மை, மாதவிடாய் கோளாறு, இன்றைக்கி அத்தனை பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே இந்த மாதிரி ஆயில்கள் தான். ஸோ அதனால் ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில்னு போட்டிருந்தா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக மரச்செக்கு நல்லெண்ணெய், மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஆயில்களை பயன்படுத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.